அவன் ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி போகிறேன். அடப்பாவமே தாண்டி வந்து விட்டேன். யூட்டனை போட்டுட்டு போகணும். அங்கங்கே ரைட்டு இருந்த மாதிரியே தெரியுமே. இதில் ஃபேன் ஓடுது, ஹெலிகாப்டர் மாதிரி ஓடுது இந்த ஃபேனு. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குங்க வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது. பால் கம்பெனியா சென்ட் கம்பெனியான்னு தெரியல, பால் கம்பெனி தான் சொன்னான். எடுத்துட்டேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டி ஒன்று எடுத்துட்டோம். ஸோ ஓகே, இது என்ன வண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூக் 250 எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் டெலிவரி எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரி சும்மா ட்ரை பண்ணுவோமே, கோப்ரோ எல்லாம் வாங்கிட்டேன் புதுசாக. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒரு மோட்டோ விளாக் மாதிரி சும்மா எடுப்போம். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் போயிட்டுருக்கேன். அன்னூர் வந்து எதுக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஸோ அவனுக்கு வந்து நான் வண்டி எடுத்த விஷயம் தெரியாது. ஸோ எனக்கு பர்சனலாக அவனை பிடிக்கும். ஸோ அவனை போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் வண்டியை காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விளாக் மாதிரி ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்மளுக்கு கூச்சமாக இருக்குது. சரி எப்படி வருது, ஆங்கிள் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்காக ஸோ இந்த டெஸ்ட்டு. ஸோ ஐ ஹோப் லைக் இதெல்லாம் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்புறம் இது வந்து இந்த ஆங்கிள் நல்லா வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு, ஸோ 1000 கிலோமீட்டர் ஓட்டுற வரைக்கும் நான் கோயம்புத்தூருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன். பார்ப்போம். கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் ஓட்டு போகிறோம், ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் தான் போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஓட்டும்போது கம்மியாக ஸ்பீடில் தான் ஓட்டணும். ஸோ அப்போ தான் இன்ஜின் செட் ஆகும். அது இல்லாமல் இதை ரெக்கமெண்டட் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஓட்டினா வண்டி இன்ஜின் கொஞ்சம் லைஃப் வரும். அது இல்லாமல் நீங்கள் டியூக்கு நினச்சி பார்த்துக்கோங்க, இன்ஜின் எவ்வளோ வரும்னு தெரில, பட் பவர் அதிகமாக இருக்கும், அடி வாங்கும், நல்லா இது பண்ணும். பார்ப்போம். அவன் கூப்பிட்டான். ஹலோ எங்க? நான் இன்னும் 12 கிலோமீட்டர் காமிக்குது. 12 கிலோமீட்டர்னு காமிக்குது. சரி வந்துடுறேன். எங்கே ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீடு தாண்டி வரணுமா? சரி வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். 20 நிமிஷம் போட்டிருக்கு. சரிடா வரேன்டா வை. வழியில் நிறையா நல்ல சீனரிலாம் இருந்துச்சு. எனக்குலாம் இந்த மாதிரி அப்படியே மாடெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஜாலியாக தொட்டியில் தண்ணி நிரப்பிட்டு ஊற்றி குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்க நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அப்பா ஊர்லேயோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், தோட்டம்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தண்ணிலாம் இருக்கும், தண்ணி கட்டிட்டு பூ பறிச்சுட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டி சாப்பாடு செஞ்சு தருவாங்க, சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு. எங்கள் பெரியப்பா ஊருக்கு போனேன்னா, பெரியப்பா தோட்டத்துக்கு போனேன்னா அது கூட ஜாலியாக இருக்கும். அண்ணா இருப்பான், கோழியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. இதோட டைமை வந்து ஒரு ஒகேஷ்னலாக ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அந்த கோழியை வந்து கறியை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கறியை போட்டு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். அது அவங்களே சமைப்பாங்க, அண்ணாவே சமைப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன். அந்த லைஃப் இருந்துட்டு வந்து இப்போது சிட்டியில் போய்ட்டு வாழணுங்கிறபோது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து மென்டல் பீஸே இல்லைங்க சுத்தமாக சொல்லப்போனால். கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். தனியாகவே இருப்பேன். இங்கே இருக்கும்போது அண்ணா எல்லாம் அவங்களே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஊருக்கு போயிடுவேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை கூட்டிகிட்டு ஃபேமிலி ஆகிட்டாங்க. வேறு வர்ற மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு காத்திருக்குது திடீர்னுட்டு. அந்த சைடில் வெயில் அடிக்குது, இந்த சைடை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக இருக்குது, மோடமாக இருக்குது அந்த எண்டு ஃபுல்லாக. ஜில்லுன்னு காத்திருக்குது, ஜில்லுன்னு காற்று, ஜன்னலை காற்று, அது மாதிரி ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஸோ பேட்டரியை சேமித்து வைப்போம். என் ஃபோனில் பேட்டரி இல்லை, சார்ஜ் இல்லை, 19%, 20% அப்போ போயிட்டு அவனை சும்மா பார்த்துட்டு அவன் ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அவனை தான் காமிக்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா மற்றவங்க காமிக்கலாம், மற்றவங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்னென்னா பர்சனலாக இவனுக்கு தான் காமிக்கணும்னு ஒரு மைண்டில் இது. அதனால் இவன் நான் காமிக்கிறதுக்காக அவன் ஆஃபீஸ்க்கே போகிறேன், கம்பெனிக்கே போகிறோம். வீட்டுக்கு வந்து இப்போ தூங்கியிருப்பான். ஃபஸ்ட்டு நைட் ஷிஃப்ட் வேறு இருக்குன்னு சொன்ன மறுபடி. ஆனால் இன்றைக்கி மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னால் எக்ஸைட்மெண்ட் வந்து இது பண்ண முடியாது, தூக்கம் வரும் அதெல்லாம் எனக்கு நைட்டு. அதனால் அவனை வந்து இன்றைக்கே சர்ப்ரைஸ் பண்ணி அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இல்லை பார்க்கணும்.
அதுக்காகவே வந்து அவனை டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினேன். சரி வாடா வந்துட்டு போடா, நான் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவேன்டா, சும்மா உன்னை பார்க்க தான் நான் வரேன். அவன்கிட்ட வேறு தான் நினச்சிட்டான், அன்னூரில் ஏதோ வேலை இருக்குது போல் பையனுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான் போல். டேய் உன்னை நம்ப முடியலடா, நீங்கள் வேறு ஏதோ வேலை, அதனால் அன்னூர் வரேன், அன்னூர் வந்துட்டு அப்படியே சும்மா என்னை பார்க்கணும், காரணம் வீட்டை சொல்லிட்டு வரக்காக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படிலாம் இல்லை சாமி, உன்னை பார்க்க தான்டா வரேன் அப்படின்னேன். அடப்பாவமே தாண்டி வந்து விட்டேன். யூட்டனை போட்டுட்டு போகணும். அங்கங்கே ரைட்டு இருந்த மாதிரியே தெரில எனக்கு. ஸோ யூட்டனை போட்டுட்டு இங்கே தான் கோயில் இருக்குது. யூட்டனை போட்டுட்டு போவோம். எவ்வளோ தூரம்னு தெரில. இந்த லெஃப்ட் தான். இது என்ன தோட்டத்துக்குள்ள போகுது? அம்மே நடு ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த வழியில் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க போகணும். பயங்கரம். இங்கே இது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும். கிச்சனு கரெக்டாக தான் போகிறேண்ணா, கரெக்டாக தான் போகிறேன். ஆனால் ஃபுல்லாக காட்டு வழியாக காமிக்குதே. இவனா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான் போல. இப்படி இருக்கு ரோடு. டே நம்ம மெயின் ரோட்லேயே வந்து ரிப்பீட் ஆக்க போகுது. ஓ எனக்கு வேறு பயங்கரமாக பசிக்குதுங்க மறுபடியும். இப்போ ஐயோ இங்கே போயிட்டு மெயின் ரோட்டில் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். பசியாப்போ வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சேன் கதை. இந்த மாதிரிலாம் இடம் ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் இடத்துல வந்து வண்டி ஓட்டுறது நான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். எனக்கு த்ரோண்டு கல் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இங்கே கீழே விழுந்துருவோம். ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி ஓட்டுறதுலாம் அது எக்ஸல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தர இழுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஜாலியாக இருக்கும். அதனால் எக்ஸல் ரைடருங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி பழகினது எக்ஸலில் தான். எங்கள் அப்பா தான் வச்சுருந்தது ஃபஸ்ட்டு. அதில் தான் ஓட்டி பழகினேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர் ஓட்டினேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எக்ஸலை விற்றுட்டு ஜூபிட்டர் வாங்கினார், ஜஸ்ட்டு வாங்கினார், அதை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டியோ எல்லா வண்டியும் மேக்ஸிமம் ஓட்டியிருக்கேன். சொன்ன மாதிரியே ரோட்டுக்கு வந்துருச்சு. நான் ரோட்டில் இருந்து எப்படி போகணும்? லெஃப்ட் எடுத்து கொண்டு போக வேண்டும் 1.5 கிலோமீட்டர். அப்புறம் ரைட். ஆஹா ஆடு 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 அண்ணே போயிடுறேன் அண்ணே போயிடுறேன். ஸோ இந்த ரைட் எடுத்து போகணும். எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்னென்னா ஒரு சின்ன ஆசைகள் இருந்துச்சு. டாக் ஃபார்ம் வைக்கணும்னு ஆசை. ஸோ வைப்போம் கூடிய சீக்கிரத்தில் வந்து வைப்போம். எல்லா ஆசையும் இருக்குது. BMW வாங்கணும், வீடு கட்டணும், ஃபார்ம் வைக்கணும். ஃபார்ம் வந்து லைக் நார்மல் ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படின்னா கவு எல்லா அனிமல்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வைக்கணும். ஆனால் வண்டியில் ஃபேன் ஓடுது, ஹெலிகாப்டர் மாதிரி ஓடுதுங்க ஃபேனு. ஸ்ட்ரைட்டாக போய்கொண்டே இருந்தால் வந்துடுவோம். ஓகே, இன்னும் 1 கிலோமீட்டர் தானே இருக்குது. அதான் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஃப்ரெண்டை பார்க்க வந்து விட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. ஓ நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்குங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறது. ஆனால் இந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து பிரேக்கிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி போட்டு வீசிடும். அவன் என் கொலையே இல்லை, நீங்கள் நல்ல ரைடராக இருக்கான், எண்ணெயில் தூக்கி வீசிடுவான். எனக்கு பிரேக்கு போட பயம், அதனால் நான் ஸ்லோவாக போய்ப்பேன் அந்த இடத்துல தான். டெஸ்டினேஷன் தாண்டி வந்துட்டேன்னா 6th கீழே எழுத்திட்டாங்க. நான் இதாக பார்க்கலையே.
டேய் பர்பிள் கேட்டாடா, இந்த பர்பிள் கலர் கேட்டா, பெரிய கேட் இருக்கு அதுவா? அப்படியே உள்ள வா. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஒன்றும் இல்லைடா, வாடா. சரி வந்து கொண்டு இருக்கிறேன். கடைசி டெட் எண்ட் காம்பவுண்ட் டெட் எண்ட் இருக்கு, அங்கே வந்து கடைசி வந்து ரைட் வந்துடுறோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடுதா? சரி வரேன், வெளியே வந்து இல்லை. ஓகே ரைட்டு. இந்த கேட்டுக்குள்ளே தான் வர சொல்லியிருக்கான். டெட் எண்டுக்கு போகணுமாம்மா? அடா கம்பெனியே டெட் எண்டு தான். சென்ட் கம்பெனியா? பால் கம்பெனியா சென்ட் கம்பெனியான்னு தெரியல. பால் கம்பெனி தான் சொன்னான். வண்டி நிற்கிது. ராமோ எங்க இருக்க? சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கா? எங்கடா இருக்க? எடுத்துட்டேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உன்னையே தான் பார்க்க, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருந்தேன். டுடே மார்னிங் இது பார்த்தியா? உனக்கு காமிக்கங்க தான் அங்கிருந்து வந்தேன் ஃபஸ்ட்டு. சரி ஆமாம் கோப்ரோ 12 அப்படியே ஃபைனலி காலேஜோட கனவு செட்டப்பு. R1 டே அது ரேட் அதிகம்டா, 1000cc இது 250cc ஃபுல் பேமெண்ட். ஆமாம் 2.73 புது மாடல் 2.73 ஆர்டிஓட சேர்த்து ரவுண்ட் ஆஃபாக சொல்கிறேன். 909 வந்துச்சு. 2.72 வந்துச்சு. 2.73 ரவுண்டா ஆர்டிஓட சேர்த்து. நம்ம ஆள் இல்லை போல அப்படின்னு வச்சுட்டு இருந்தியா? மில்கி மிஸ்ட் இது என்ன பால் சொசைட்டி மாதிரி இல்லைடா எனக்கு. நான் சென்ட் கம்பெனி மாதிரி இருக்குது. இது சென்ட் கம்பெனி இப்படி தான் இருக்குமா? சென்ட் கம்பெனி போனதில்லை. ஹெல்மெட் பாலஸ் தான். ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரியாக்ஷனுக்காக தான் நான் பண்ணிடலாம்ல. இங்கே இருக்கு.